நடிகர் விஜயின் கட்சி கொடியின் சிறப்புகள். 2 யானை, நடுவில் பூ, சுற்றிலும் நட்சத்திரம். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமா? நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய இவர் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இருந்துதான் தனது தேர்தல் பயணத்தை தொடங்குவேன் என்றும் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் கட்சியின் பெயரை மட்டுமே கூறியிருந்த நிலையில் விஜய் கட்சியின் கொடி என்னவென்று அறிவிக்காமல் சஸ்பென்ஸ் வைத்திருந்தார். ஆனால் தமிழகமே அதிரும் அளவிற்கு யானையின் பலத்தோடு நடிகர் விஜய் மாசாக தனது கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் அறிவித்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த கொடியின் சிறப்புகள் என்னென்ன, அதில் யானை, வாகை மலர் எல்லாம் இடம்பெற்று இருப்பதற்கு என்ன காரணம் என்ற பல சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்து காலை 9:15 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். இவர் இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு 2 தினங்களுக்கு முன்பே பனையூர் கட்சி அலுவலகத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அவரின் முகம் பொறித்த கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்திருந்தார். அப்போதே அதை பார்த்த ரசிகர்கள் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என கூறி வந்தனர். ஆனால் அது இல்லை என உறுதி செய்யப்பட்ட பிறகும் தாவேகாவின் கொடியும் இதை போன்றுதான் இருக்கும், இதே கலரில்தான் இருக்கும் என்று கூறி வந்ததற்கு ஏற்பவே இன்றைய தினம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய கொடியும் அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில்தான் இருந்தது. ஆனால் விஜயின் முகம் இதில் இடம்பெறவில்லை. அதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது அடர் சிவப்பு நிறத்திலும் நடுவில் மஞ்சள் நிறத்திலும் அமைந்துள்ளது. இந்த மஞ்சள் நிற பகுதியில்தான் 2 பக்கமும் யானைகள் பிளிர்வது போலவும் நடுவே வாகை மலரும், அந்த வாகை மலரை சுற்றி பச்சை மற்றும் நீல நிற நட்சத்திரங்களும் இடம்பெற்று உள்ளன. இந்நிலையில்தான் விஜய் ஒன்றும் இதுதான் கொடி என ஏதோ ஒன்றை அறிமுகம் செய்யவில்லை, இதில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் கொடியை அறிமுகப்படுத்தும் போது ஒரு மாசான வீடியோ பாடலையும் வெளியிட்டிருந்தார். அதில் முதலில் 2 யானைகள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருக்கும் 2 யானைகள் மக்களை துன்புறுத்திய யானையை வீழ்த்தி மக்களை காக்கிறது. அதற்கு நடுவில் விஜய் நிற்கிறார். இந்நிலையில்தான் மக்களை துன்புறுத்திய யானைகளில் ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. அந்த யானைகளைத்தான் வீழ்த்த தற்போது விஜய் பலம் வாய்ந்த 2 யானைகளோடு வந்து மக்களை காக்கிறார். அதனால்தான் யானை சின்னத்தை கொடியில் வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நடுவில் இருக்கும் வாகை மலரைத்தான் சங்க காலத்தில் வெற்றி சின்னமாக தொடுத்து கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். அதாவது போரில் வெற்றி பெற்று வரும் வீரர்களுக்கு சூட்டப்படும் மலர்தான் வாகை மலர். இந்நிலையில்தான் வெற்றி வாகை சூட தனது கொடியில் வாகை மலரையும் வைத்திருக்கிறார். அடுத்ததாக அந்த வாகை மலரை சுற்றி இருக்கும் பச்சை மற்றும் நீல நிற நட்சத்திரம். அதாவது நீலம் என்றால் தலித்தியம் பேசும் அரசியல், பச்சை என்றால் சிறுபான்மையினருக்கான அரசியல். மேலும் அந்த பாடலில் ஆதிக்குடி தமிழர்கள் என குடி தேசிய அரசியல் சார்ந்த வரிகளும் இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில்தான் விஜய் அனைவருக்குமான அரசியல்தான் தமிழக வெற்றி கழகம் செய்யும் என்பதை உறுதிப்படுத்தி இந்த கொடியை வெளியிட்டிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் நடிகர் விஜய் வெளியிட்ட கட்சி கொடியையும் அதன் பாடலையும் கேட்டு தமிழக அரசியல் கட்சிகள் அரண்டு போயுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.